ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 தக்காளி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ சீரகத்தை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை சிம்மிலே வச்சு சீரகத்தை கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் வறுத்தது போதும். நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அடுத்து சோம்பு வறுத்துக்குவோம். சோம்பையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ அடுத்து மிளகாய் வறுத்து எடுத்துக்குவோம். மிளகு வறுத்தது போதும். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அடுத்து மல்லி, கொத்தமல்லி நான் வறுத்தாச்சு. இதையும் நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துருவோம். ஆற வச்சு எடுத்துகிட்டு வருவோம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ அரைச்சி எடுத்துருவோம். இது கூட எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட முழு மல்லி இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்டி சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ உரித்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த வாய்வு பிரச்சனை இருக்காது. உடம்புக்கு நல்லது. இந்த அளவு பூண்டு வதங்கினா போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி நிறையா சேர்க்காதீங்க. ஒரு தக்காளி சேர்த்தா போதும், இல்லைன்னா குழம்பு புளிக்கும்.
தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்துருவோம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இதில் வந்து நான் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்குவோம். அடுப்பை சிம்மிலே வச்சு முட்டையை வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம வந்து முட்டையை திருப்பி போட்டுக்குவோம். 2 பக்கட்டும் திருப்பி முட்டையை நல்லா வேக வச்சாச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதம் வடித்து அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மிதாயிரு.